எனக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும், இந்த வீட்டையே தலைகீழா மாத்தி காட்டுறேன். ஆட்டோ ஆட்டோ எங்க மேடம் போகணும்? கிண்டி ஒலிம்பியா போனோம். ஆட்டோ வருமா? வரும் மேடம், 300 ரூபா ஆகும். ஆட்டோ ஃபேரை மட்டும் சொல்லுங்க, ஆட்டோக்கே விலை சொல்லாதீங்க. மேடம் அவ்வளவு தூரம் போயிட்டு நான் தனியா தான் மேடம் வரணும். ஏன் நான் வேணா மறுபடியும் உங்க கூட வரவா? அதெல்லாம் வேண்டாம் மேடம். எவ்வளவுதான் தருவீங்க? 200 ரூபா அவ்வளவுதான். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க மேடம். பார்த்தாச்சு, இப்போ 200 ரூபா தான். ஒரு 20 ரூபா மேல போட்டு கொடுங்களேன் மேடம், யோசிக்காதீங்க. முடியாதுடா. 50க்கு அப்புறம் 60, நீ எப்படிடா கேப்ப 20? டேய், சம்பாதிக்கணும்னா உழைக்கணும்டா, நேர்மையான காசுல தான் பொழைக்கணும்டா. ஓ ஆட்டோ என்ன கப்பலா? இவ்வளவு விலை கேட்கிற நக்கலா? டேய், கேட்டாதான்டா கொடுக்கணும் கூலி, நாங்க போட்டு கொடுத்தா நீங்க காலி. யார் சார் நீங்க? டேய், நான் யாருன்றதாடா முக்கியம், இது உன் ஆட்டோ மேல சத்தியம். பொழப்ப பார்த்தாதான்டா காசு, அதை நீ உழைச்சு சாப்பிட்டாதான்டா நீ மாசு. வெறுப்பேத்தாதீங்க சார், சவாரி போகணும். யோ, ஆட்டோல போனாதான் ஏன் சவாரி, அடுத்தவ முதுகுல போகாத நீ ஏறி. ஓடுற மீட்டருக்கு மட்டும் நீ வாங்கு பாசு, நீ போடுற குவார்டருக்கும் சேர்த்து வாங்காத காசு. ஒரு 20 ரூபா கேட்டதுக்கு இவ்வளவு பேசுறீங்க? ஏய், பேச்சுதான் என் மூச்சு, அது நின்னு போனா எல்லாமே போச்சு. வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும், வாழைப்பழத்தோடுதான் பழுக்குயா. ஐயோ சாமி, ஆளை விடு. காலங்காத்தாலே உங்கள்கிட்ட தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். நில்லையா? ஏய், நியாயம் கேட்டா ஓடுறியா? ஏங்க, அவன் ஆட்டோல இல்ல மீட்ரு, அவன் உங்களை ஏமாத்துறான், அதான் மேட்ரு. ஏங்க என்னை பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிறீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? தெரியல. ஏங்க, அந்த ஆட்டோக்காரன் உங்களை வெறுப்பேத்துனா நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க யாரு? தேவுங்க. எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஹைடெக்ல தானே நீங்க ஒர்க் பண்றீங்க? ஆமா. ஒன்னா பாக்குறோம் வேலை, ஆனா கவனிக்கல நீங்க இந்த ஆளை. எதிர்த்த மாதிரி தான் என் சீட்டு, ஆனா நீங்க நிமிந்தே பார்க்காத சிட்டு. ஹலோ, என்ன வேணுங்க உங்களுக்கு? எதுக்கு என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏங்க, நான் டிஸ்டர்ப் பண்ற ஆள் இல்லைங்க. உங்க ஆபீஸ்ல உங்க கூட ஒண்ணா ஒர்க் பண்ற ஆளுங்க. இங்க பாருங்க ஐடி, இட்ஸ் மீ. அப்படியா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. குனிஞ்ச தர நிமிராம இருந்தா வேற என்னங்க தெரியும்? டைல்ஸ் மட்டும் தான் தெரியும். கொஞ்சம் நிமிந்தும் பாருங்க. என்ன மாதிரி பல ஆறறிவு ஜீவன்கள்லாம் ஆபீஸ்ல உங்க பக்கத்துல தாங்க இருக்கும். நீங்க நல்லா காமெடியா பேசுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. காமெடியா பேசுவங்க, ஆனா என்ன காமெடி பேச நினைச்சுக்காதீங்க. MBA இன் பிசினஸ் முடிச்சுட்டு இப்ப கரஸ்பாண்டன்ஸ்ல ஃபினான்ஸ் படிச்சிட்டு இருக்கேங்க. நிறைய நேரம் ஃப்ரீயா இருக்கு, அதான் இந்த பேக் இந்த ஜாப் எல்லாம். ஓ, அவ்வளவு படிச்சிருக்கீங்களா? யா யா தலைவர் TR கூட தான் படிச்சிருக்காரு, அரவிந்த் சாமி படிச்சிருக்காரு, மணிரத்னத்துல இருந்து விஜய் சூர்யா வரைக்கும் எல்லாரும் படிச்சவங்க தாங்க. ஆனா என்ன திறமை தான் வேற வேற. நிறைய படம் பாப்பீங்களோ? படம் பாப்பீங்களாவா? தியேட்டர்ல தாங்க நான் பல்லே விலகுவேன். TR தாங்க நம்ம வாத்தியாரு. தென்சென்னை TR ரசிகர் மன்ற தலைவர் இந்த தண்டனக்கா தேவுனா தெரியாத ஆளே கிடையாதுங்க. ரிலீஸ் டைம்லலாம் சும்மா செம்ம பிஸியா இருப்பேங்க. வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே கேபின்ல வச்சு குத்து குத்துன்னு குத்துறானுங்க. அப்புறம் எங்கங்க படம்லாம் பாக்குறது? சரி, ஆபீஸ்க்கு இவ்ளோ லேட்டா போறீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா? ஹீரோ என்ட்ரிலாம் லேட்டா தாங்க இருக்கும், ஆனா நீட்டா இருக்கும். உங்களை பிக்கப் பண்ண கார் வருதா? ஐயோ, கார்லாம் இல்லைங்க, ஷேர் தான். ஷேர் ஆட்டோங்க. ஷேர் ஆட்டோவா? என்னங்க சிரிக்கிறீங்க? இவ்வளோ டிராஃபிக் நெரிசல்ல ஒரு மனுஷன் ஒரு கார்ல போனான்னா ரொம்ப ஓவருங்க. இதுவே 10 பேரா சேர்ந்து ஒரு வண்டியில போனாங்கன்னா டிராஃபிக்கும் குறையும், அந்த ஆட்டோக்காரன் வீட்டுல அடுப்பும் எரியும். எப்படி நம்ம பாலிசி? உங்க பாலிசி எல்லாம் நல்லா தான் இருக்கு. யா ஆனா எனக்கு லேட் ஆகிறத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ஏங்க, நீங்க இப்பதான் புதுசா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பதறீங்க. இன்னும் 10 நாள்ல பாருங்க நீங்களே எப்படி லேட்டா வருவீங்கன்னு. ஐயோ, நான் அப்படி லேட்டாலாம் போக மாட்டேன். சரி சரி பதறாதீங்க, அங்க ஒரு ஆட்டோ வருது பாருங்க. ஏய் நிறுத்து. இவனா? இவன் யாரு? ஏரியாவுக்குள்ள புதுசா இருக்குது, இவளுக்கா இவன் கை போடுறான்? ஏன்பா வண்டி ஒலிம்பியா பக்கம் போகும்ல? ஏங்க வாங்க
நீங்க போங்க, நான் வரல. அட ஏறுங்க, இது ஷேர் ஆட்டோ இல்லைங்க, இதான் நம்ம ஜெட் ஃப்ளைட். மண்ணாங்கட்டி. ஏங்க இப்போ இந்த ஆட்டோவில் மட்டும் போகலன்னா அப்புறம் ஆஃபீஸ்க்கே போக முடியாது. வந்து ஏறுங்க வாங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஓ, டைம் ஆயிட்டே இருக்கே. ஏங்க இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க? மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour லேட்டாக போவோம், அவ்வளோதானே. half an hour-ஆ? என்னங்க என்னமோ ஓடி போகலாமான்னு கேட்ட மாதிரி இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை நீங்கள் சிங்கிளா? என்ன இப்படி முறைக்கிறா? ஏங்க முறைக்கிறீங்க? எதுவும் தப்பாக கேட்டால் மன்னிச்சுக்குங்க. எனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி, மனசில் போட்டதை டப்புன்னு கேட்டுருவேன். ஊர் பேர் கூட கேட்காம டக்குன்னு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன்ல, எனக்கு வாயில தாங்க சனி. ஆமாம், உங்கள் பேர் வைகை புயல் மாதிரி ஏதோ புயல்ல? புயல் இல்ல, கயல். அப்போ ஏங்க அந்த வெள்ளைக்காரன் உங்களை புயல் புயல்னு சொல்லிட்டு இருந்தான்? அவன் வாயில நுழையில, அதான் அப்படி கூப்பிட்டான். ஓ, யார் இவன்? இவனை நம்ம முன்ன பின்ன கூட பார்த்தது இல்லையே. சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான் அவகிட்ட. ஆமாம், உங்கள் வீடு இங்கே தானே? உங்ககிட்ட பிடிச்சதே எனக்கு என்ன தெரியுமா? நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க, ஆவாவா பேசியே சாவடிப்பாளுங்க. ஆமா, எனக்கு அதிகமா பேசுறவங்களையும் பிடிக்காது, குடிச்சிட்டு பேசுறவங்களையும் பிடிக்காது. ஏங்க நான் குடிச்சிட்டுலாம் பேசலைங்க, நான் நார்மலாக பேசினாலே குடிச்ச மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் நான் ரொம்ப டீசன்ட் பாய்ங்க. நான் உங்களை சொல்லலைங்க, உங்களை போய் அப்படி சொல்வேனா? நீங்க எவ்வளோ படிச்சவரு? ஓ, படிச்சு அப்பாட்டாகிறான் இவன். அதனால தான் நீ அவன்கிட்ட இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கியா? நான் இவன் யாருன்னே புரியலையே. கூட படித்த பையனாக இருப்பானோ? ஏங்க உங்களை நான் ஒரு 5-6 நாளாக ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கேங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் சுடிதார் தான் போடுறீங்க. ஃப்ரைடே ஆனால் கேஷுவல் கூட போடலாங்க. அன்னைக்குன்னு பார்த்து நீங்கள் சாரியில் தான் வரீங்க. இந்த ஜீன்ஸ் டிஷர்ட்டு இதெல்லாம் போட மாட்டீங்களா? இல்ல, போட மாட்டேன். ஆ, போடுவேன் போடுவேன். என்னங்க எஸ்ஜி சூர்யா மாதிரி இருக்கு ஆனால் இல்லைன்னு 2 பதில் சொல்கிறீங்க. நீங்கள் ஜீன்ஸ் டிஷர்ட் போடுவீங்களா மாட்டீங்களா? அதை சொல்லுங்க. டேய், அவள் ஜீன்ஸ் போட்டால் உனக்கு என்ன, சாரி கட்டினா உனக்கு என்ன? கூட வேலை செஞ்சா புருஷன் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீ கேட்பியா? இவ்வளோ இழிச்சு இழிச்சு பதில் பேசிட்டு இருக்கா பாரு. யோ ஆட்டோமேன், நீ ஆட்டோக்காரனா இல்லை அஜித் குமாரா? என்னமோ கார் ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டுற. குடிக்கலாம் இறங்கிக்கோ. யோ, டிராவல் பண்ண தான் காசு தராங்கல்ல, 10 ரூபா சொலையா வாங்குறல, ஒழுங்கா ஓட்டியா? நான் உனக்கு 20 ரூபா தரேன், வேணா இறங்கிக்கோ. நக்கலை பார்த்தீங்களா? இப்பெல்லாம் கஸ்டமர்ஸுக்கு மதிப்பே இல்லைங்க. அப்புறம் கையல், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டீங்களா? யோ, என்னையா பண்ற? ஏதோ கோயில் திருவிழாவில் எல்லாரும் சீல் பாட்டு போட்ட மாதிரி நீ வாட்டி சத்தத்தை ஏற்றிக்கிட்டே போற. டேய், இன்னைக்கு நீ என் கையால் அடி வாங்காமல் போக மாட்டேன் போல இருக்குது. யோ, உனக்கு மட்டும்தான் பாட்டுனா ஹெட்செட் வச்சு கேட்க வேண்டியதானே? இப்போ இந்த தலைவலி வந்து நான் ஆஃபீஸ் போகிறேன்னா ஒரு நாள் சம்பளத்தை நீ கொடுப்பியாயா? இங்கே பாரு, அனாவசியமாக பேசினு இருக்காத. நான் அனாவசியமாலாம் பேசல, உண்மையாக தான் பேசுகிறேன். இப்படி தான் ஒரு ஆட்டோக்காரனை நான் என்ன பண்ண தெரியுமா? என்னைய ஆட்டோ ஓட்டுறீங்க? ஏங்க சாரிங்க, சாரிமா, சாரிங்க, தெரியாம போட்டுருச்சு. யோ, என்னையா? அதான் சாரி கேட்டல. இறங்கடா நீ முதல்ல கீழே. அண்ணா வேணா, பரவாயில்ல விட்டுருங்க. டேய், இறங்கடா முதல்ல நீ கீழே. இரு வரேன். அறிவில் அடிக்கிறேன்.
ஈசா வண்டியில இறங்கலடா. சடல இருக்கீல. ஒட்டப்புல மேல போய் கை வைக்க. டேய் சட்டல கை அடியா. சட்ட கசக்குதியா? லூசாயா நீ? என்ன? ஏய் விடு அவரை. ஏய் அவரா வேணும்ட்டே பொம்பளை புள்ள மேல போய் உரசறா. இந்த பொம்பளை பொறிக்கு போய் மரியாதை கொடுக்குற. ஏய் யாரை பார்த்து பொம்பளை பொறுக்கின்ற? போய் ஏறியா தானே இப்படி ஆடுற? கிண்டிக்கு வா நான் யாருன்னு ஏய் காட்டுறேன். கிண்டி என்ன கிண்டி டெல்லிக்கே வருவேன். இந்த மாதிரி பொம்பளை பொறிக்கா ஏரியா என்ன பூடு புந்தே அடிப்பட்டா. ஐயோ இவன் முன்னாடியே அசிங்கப்படுத்துறானே. என்னடா என்ன பாக்குற? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு இப்படி குதிக்கிற? எது ஒண்ணு இல்லாத விஷயம். ஒரு பொண்ணை தொடர்ந்து உனக்கு சாதாரணமா போச்சா? போட்டணும். போடுவியா? ஏய் இப்ப என்ன அடிக்க போறியா? அட்ரா அடி. நான் கை வச்சேனா அவ்வளவுதான். டேய் எங்க ஆம்பளை அந்த கை விட பாப்போம். ஏய் நான் பிறக்கும் போதே ஆஸ்பத்திரியில ஆம்பளை பிள்ளைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஒன்னு அடிச்சுதான் நான் ஆம்புலன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்ப கை விட பாப்போம். ஏன் நான் கை வச்சா உன் சங்கத்துல இருந்து ஒரு 10 பேரை கூட்டு வருவேன். நான் ஆபீஸ்ல இருந்து ஒரு 10 பேரை கூட்டு வருவேன். இது அப்படியே கேங் வார் ஆக்கலான்னு பாக்குறியா? ஒழுங்கா போ. நீ ஒழுங்கா போடா. அடி வாங்கி சாவு போற. ஏய் வார்த்தையை விடாத. டேய் வாங்க போலாம். என்னங்க அவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாடா போடான்றான். நீங்களும் போலான்றீங்க. உங்க லெவலை விட்டு இறங்கி போனா அப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவாங்க. நீங்க தாங்க மரியாதையை காப்பாத்திக்கணும். வாங்க போலாம். காப்பாத்துறாளா இல்ல கலாய்க்கிறாளா? கிளம்புடா. அது எங்களுக்கு தெரியும். டேய் விடுங்க டேய். ஏன்பா நேரம் ஆச்சுப்பா, வண்டி எடுப்பா சீக்கிரம். மணியாவது மணியாவதுப்பா. போ போ. ஏதோ அந்த பொண்ணால் நீ தப்பிச்ச. இல்ல நடக்கிற கதையே வேற. போறான் போற லூஸ். காலங்காத்தாலே பிரச்சனை பண்ணி இன்னைக்காச்சும் என்கிட்ட மாட்டுவல பார்த்துக்கிறேன். ஏங்க வாங்க ஆஃபீஸ் பக்கத்தில் தான் நடந்தே போயிடலாம். சாரிங்க என்னால தான் நீங்கள் இப்படி நடந்து வரீங்க. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். சமையல் பண்ணிட்டு இருக்கியா சந்தியா? ஐயோ 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 மீன் கறி முட்டை. சந்தியா வா 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 எடுத்துக்கோ போலாம். இருங்க இருங்க இருங்க. எங்க சாப்பிடதான். உங்களுக்கு வேற டிஷ் உள்ள இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுங்க, நானே கொண்டு வரேன். அப்ப இந்த பறக்கிறது நடக்கிறது தாவறது இதெல்லாம் யாருக்கு? காக்காக்கா வைக்க போற? ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டின்னு கூப்பிடாதான்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். சரிக்கா, இதெல்லாம் உங்களுக்கு இல்ல செல்விக்கு. ஐயோ லூசுக்கு இதுல எது மீன் எது சிக்கன் கூட வித்தியாசம் தெரியாது. தினம் தினம் அந்த ஆப்பிள கடிச்சுதான் சாப்பிடும். அதுக்கு ஒரு ஆப்பிள கொடு, அது ரொம்ப சந்தோஷமா சாப்பிடும். எத்தனை விதமான ஐட்டம் எனக்கு குடுடி. பாரு, காட்டுல இருக்கிறது கடல்ல இருக்கிறது பாதி ஜீவராசிக பிளேட்ல தான் இருக்கு. ஐயோ பார்க்கவே எனக்கு நாக்குல எச்சு ஊறுது. இரு இரு, நானு லூசுக்கு போய் ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு வரேன். அக்கா சொன்ன புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னொரு நாள் இதை விட நல்லா சமைச்சு தரேன். ஏய், வட்டி பணத்தையும் சாப்பாடையும் மட்டும் இருக்கும் போதே வாங்கிக்கணும்டி, தள்ளி போட கூடாதுடி. எனக்கு அந்த லெக் பீஸ் மட்டும் குடுடி, நான் எடுத்துக்க போ. கைய வைக்காதீங்கக்கா, ஃப்ரெஷ்னஸ் போயிடும். நான் இத உடனே சாப்பிடலன்னா என் உயிரே போயிடும். எனக்கு ருசியா சாப்பிடணும்னா அவ்வளவு பிடிக்கும் சமையல். நீ அப்பப்போ திருட்டுத்தனமா இந்த மாதிரி ருசி ருசியா சமைச்சு கொடு, நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாவா? பா, எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு. யாருக்கு பெரிய மனசு? என்ன பெரிய மனசு? ஐயோ வந்துட்டாலே, சாப்பிட கூட விட மாட்டாளே. என்ன சந்தியா இது? சாப்பிடறதுக்கு இன்னும் டைம் ஆகலையே. இந்த சாப்பாடே நமக்கு இல்லையே. நமக்கு இல்லையா? அப்ப யாருக்கு? செல்விக்கு. செல்விக்கா? ஆமா, செல்விக்கு தான். உனக்கு என்ன பைத்தியமா? லூஸ் இதெல்லாம் சாப்பிடுமா? இத நீ கொடுத்தாலும் பழைய சோற தான் கேப்பா. சிக்கன் விங்ஸ் எல்லாம் பார்த்தாலே அவ பேய பாக்குற மாதிரி அலர்வா. செல்விய ஒரே நல்ல குணப்படுத்த முடியாது மாயா. நீ சொன்னி சிக்கனை பார்த்தா பயம், செல்விக்கு மீனை பார்த்தா பயம்னு. இதெல்லாம் அம்னீஷியாவோட உச்சக்கட்ட சிம்டம்ஸ். முதல்ல செத்த விஷயங்களை பார்த்து அவ பயப்படுறத நிறுத்தினாதான் உயிரோட இருக்கிற நம்மள பார்த்து மெதுவா பயப்படுறத நிறுத்துவா. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் உயிரோட இருக்கிற மாதிரி தான் தெரியும். எனக்கு உயிரோட இருக்க கோழியே தந்தூரி மாதிரி தான் தெரியும். 1000 தான் இருந்தாலும் சாப்பாடு என்னன்னு தெரியாதவளுக்கு சிக்கனு மட்டனு மீனுன்னு ஒரு செட்டிநாடு ஹோட்டலே பிளேட்ல கவுத்து இருக்கு. இதெல்லாம் ஓவர்டி. ஏ மாயா, நான் ஒரே ஒரு பீஸ் சிக்கன் மட்டும். ஐயோ, உனக்கு கொன்னுடுவேன். என் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நெஞ்ச புடிச்சிட்டு விழுந்தே மறந்துட்டியா? இனிமே வாழ்நாள் முழுக்க நான்வெஜ்ஜே தொடக்கூடாது. நேத்துல இருந்து அவளுக்கு நான் சாப்பாடே போடல. இப்ப நான் இத கொண்டு போய் அவகிட்ட காமிச்ச உடனே பயப்படுவா. ஆனா வயிறு பசிக்கும்.
அவ மெதுவா என்கிட்ட வருவா. நான் அப்படியே அவ தலைய தடவி அவளுக்கு இந்த சாப்பாடோட சேர்த்து அன்பு, பாசம், நம்பிக்கை எல்லாத்தையும் ஊட்டுவேன். தினந்தோறும் ஊட்டுவேன். அவ மெல்ல மெல்ல என்ன நம்ப ஆரம்பிப்பா. நம்ப ஆரம்பிச்சா அப்புறம் என்ன, அந்த நம்பிக்கைய தைரியமா மாத்துவேன், தைரியத்தை தெளிவா மாத்துவேன், பைத்தியத்தை பழையபடி செல்வியா மாத்துவேன். தெளிவான செல்வியா அவகிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு அவளை மறுபடியும் பைத்தியமாக்குவேன். இந்த பணிவிடையெல்லாம் செஞ்சா செல்விக்கு சீக்கிரமா குணமாயிடுமா? இதெல்லாம் ட்ரைனிங்கோட முதல் படிதான் மாயா. போக போக பாரு, அவ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய வச்சு அவளை எப்படி ஆட்டி படைக்கிறேன்னு. இந்த சாப்பாட்டு ருசிக்கும் அன்புக்கும் அவளை அடிமையாக்கி, இந்த சாப்பாட்டுக்காகவே மாஸ்டர் சுத்தி வர நாய்க்குட்டி மாதிரி ஆக்கி, நான் சொடக்கு போட்டா ஓடி வர மாதிரி ஆக்கிடுவேன். சரி, நான் போய் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். சந்தியா, இந்த மீன் கறி இல்லாமலாம் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாதா? முடியாதுக்கா. சந்தியா ஒரே ஒரு கறி. என்னடி அடிக்கிற? சந்தியா ஒரே ஒரு லெக் பீஸாவது கொடுத்துட்டு போடி. ஐயோ, என்னடி அடிச்சுக்கிட்டே இருக்க? இனிமே செல்வி சாப்பிடுற சாப்பாட்ட ஏதாவது திருடி சாப்பிடுறத நான் பார்த்து கொன்னுடுவேன். வாய் மூடிட்டு உள்ள வா. ஐயோ, இந்த வீட்ல பைத்தியத்துக்குலாம் நல்ல சாப்பாடு கிடைக்குது, எனக்கு செல்வி, செல்வி, ஏய் பயப்படாத, இது எல்லாம் உனக்குதான். வா 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 செல்வி, உட்காரு. இந்தா சாப்பிடு செல்வி, சாப்பிடு செல்வி. சரி, இந்த எறா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடு. ரொம்ப டேஸ்டா இருக்கும் செல்வி, சாப்பிடு செல்வி. நான் சாப்பிடுறேன் பாரு. எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? ஏய், நீ ஒரு பீஸ சாப்பிட்டு அவளுக்கு ஒரு பீஸ ஊட்டுறதுன்னா நானே அவளை ட்ரைனிங் பண்ணுவேனேடி. எங்க நீ சாப்பிடுறியா? சாப்பிடு செல்வி, சாப்பிடு செல்வி. வெரி குட். பயப்படாத செல்வி, உன் பாப்பாக்கும் பசிக்கும் இல்லையா? சாப்பிடு செல்வி. நீ சாப்பிட்டாதானே அதுக்கும் சாப்பாடு கிடைக்கும். கொஞ்சம் சாப்பிடுமா ப்ளீஸ், கொஞ்சம் சாப்பிடு ப்ளீஸ். வெரி குட். அவ பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டுறா, இங்க என் பாப்பாவே எனக்கு சாப்பாடு ஊட்ட மாட்டேங்குது. ஐயோ, இதுக்கு மேல பொறுக்க முடியாது. லூசுக்கு எல்லாம் போதும், சிக்கன் எனக்கு தான். அப்பா, அவ இங்க இல்ல. ஒருவேளை கிச்சன்ல ஏதாவது மிச்ச மீதி வச்சிருப்பா, அதையாவது போய் பாப்போம். நீ போனி எங்கடி திரும்ப வந்த? நான் உன்னை உள்ளதானே வர சொன்னேன். சிக்கன் பீஸை எட்டி பாத்துட்டு இருக்க. இல்லடி, நான் சிக்கனை பார்க்கல, அந்த செல்விய பார்த்தேன். அவளை என்ன சாப்பிடுறான்னு நோட் பண்றேன். ஆமா, இவ பெரிய சிஐடி ஆபீசர், உளவு பாக்குறா. நீ அந்த லெக் பீஸ தானே பாக்குற? ஆமா, எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஒரு முழு கோழிய பார்த்தே 30 நாள் ஆச்சு. நேத்து நைட்டு கனவுல கோழியா வந்து என்ன சாப்பிடுன்னு சொல்லுது. நீதான் எனக்கு கோழியே கண்ணுல காட்ட மாட்டேன்றியே. வாய மூடு. இப்ப இந்த சாப்பாட்ட உனக்கு யாரு ஊட்டுறா? யாரு? நானு. யாரு ஊட்டுறா? எஸ், சூப்பர். உன் பேர் என்ன? உன் பேரு முத்து செல்வி. எங்க சொல்லு. முத்து செல்வி. முத்து முத்து செல்வி. உனக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கறது யாரு? யாருன்னு தெரியுமா?
மாயா. எங்க சொல்லு. மாயா. ஆ. மாயா யாரு? ஓ எஜமானி, ஓ முதலாளி, பாஸ். எங்க பாஸ்னு சொல்லு. சொல்லு பாஸ். முத்து தண்ணி குடி. முத்து இந்த தண்ணி குடி. தண்ணி குடி. நல்லா குடிச்சுக்கோ. மா, இவ சமையல்காரி இல்ல மந்திரக்காரி. அவளை எப்படி மாத்திரா பாரு. இந்தா முட்டை சாப்பிடுறியா? முட்டை சாப்பிடு. அவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானு மீதியெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேன். இருமா. விடுறீ என்ன? விடுறீ என்ன? முத்து என்னாச்சு? ஒண்ணுல பயப்படாத. உட்காரு உட்காரு. ஒண்ணுல. அக்கா மாயா என்ன பண்றீங்க? அவ உங்களை பார்த்தாலே பயந்து நடுங்கறான்னு தெரியுதுல. அப்புறம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. உள்ள போங்க. சாரி. நீ கண்டினியூ. போங்க. ஐயோ மட்டும் கட்டுறாளே. அது ஒண்ணு இல்ல முத்து. உனக்கு இன்னும் வேணுமான்னு கேக்குறதுக்காக வந்திருக்காங்க. சரி, உன் பேர் என்ன? முத்து. இன்னொரு தடவை சொல்லு. முத்து. ஐயோ முத்தா பேசுறியே. இதான் வேணும். இந்தா சாப்பிடு. சாப்பிடு. சூப்பர் செல்வி. உன்னை பேச வைக்கிறது நான் நினைச்ச அளவுக்கு கஷ்டம் இல்ல. மாயா, எவ்வளவு வச்சுதான் நான் உன்னை தோக்கடிக்க போறேன்.